இரண்டாவது 26வது வருடத்தினுடைய கருப்பொருளாக அல்லது தலைப்பாக கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள சபையின் சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். The topic for meditation for 2026, we are going to see all the spiritual blessings of church in the heavenly places in Christ. உன்னதங்களிலே சபையின் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள். All the blessings of church in the heavenly places. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை இதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Ephesians 1:3 says like this, Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in every spiritual blessing in the heavenly places in Christ. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். Spiritual blessings in the heavenly places. இதற்கு இன்னொரு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44-46 நான் வாசிக்கின்றேன். I'm reading also 1 Corinthians 15:44 and 46. அதில் ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்பதற்கு பதிலாக நான் சற்று வித்தியாசமாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். For the physical bodies and the spiritual bodies, I am reading it little differently. சரீர ஆசீர்வாதங்களும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. There are physical blessings and there are spiritual blessings. ஆகிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முந்தினதல்ல, சரீர ஆசீர்வாதங்களே முந்தினது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிந்தினது. However, the spiritual blessings are not the first. Physical blessings comes first, spiritual blessings comes next. கிறிஸ்து இவ்வுலகில் வந்த பின்பு அவருக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தேவன் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். Since Christ came into this world, God has blessed the church with every spiritual blessing in him. பாருங்க, இதுல உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்று வருகிறது. All the spiritual blessings in the heavenly places. உன்னதங்களிலே என்றால் என்ன? What is mean by the heavenly places? இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்கின்றேன். In order to understand this, I am reading another one scripture. கொலோசையர் 3:1-2 நான் வாசிக்கின்றேன். I am reading Colossians 3:1 and 2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ஞானஸ்நானத்தின் போது நான் கிறிஸ்துவுடன் எழுந்ததாக கருதப்பட்டால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். If then you were raised with Christ, seek those things which are above, where Christ is sitting at the right hand of God. Set your mind on the things above, not on the things on the earth. பாருங்க, உன்னதங்கள் மேலானவைகள் எல்லாம் ஒரே சொல்லுதான். The heavenly places and the above are the same meaning. இங்க உன்னதங்களிலே மேலானவைகள் என்பதை நம்ம வருகிறதை நம்ம பார்க்கிறோம். We are seeing both heavenly places and above. பூமியில் உள்ளவைகள் பூமிக்குரியவைகள் versus மேலானவைகள் உன்னதமானவைகள். Earthly things versus the heavenly things. உன்னதமானவுக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலே முதலாவது வருகிற ஆசீர்வாதம் நமக்கு என்ன? What is the first blessing among the spiritual blessing that comes to us? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். We are going to see that all the blessings in the New Testament are belonging to these earthly blessings. Old Testament. All the blessings of the Old Testaments are the physical blessings. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். All the blessings in the Old Testament is the physical blessings, belongs to our bodily blessings. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக ஆவியானவர் நமக்கு தருகிறார். All the blessings in the New Testament, the Spirit of God is giving as a new blessings. இந்த உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் முதலாவது வருகிறது ஆவியானவருடைய அபிஷேகம். The first blessing that comes in the category of the spiritual blessing is the anointing of the Holy Spirit. பாருங்க, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை எப்படி தேவன் ஆவியானவர் மனுஷருக்கு கொடுக்கிறத ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கலாம். We can see in the Genesis how the Spirit of God is giving the physical blessings to men. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5, 9, 12 நான் வாசிக்கின்றேன்.
I'm reading 1 Kings chapter 3 verses 5, 9 and 12. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதற்கு தேவன், உன் வார்த்தையின்படியே செய்தேன். பாருங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். Here we are reading like this. At Gibeon, the Lord appeared to Solomon in a dream by night, and God said, ask, what shall I give you? For this, Solomon is telling, therefore give to your servant an understanding heart to judge your people, that I may discern between good and evil. For who is able to judge this great people of yours? Behold, for that God is telling, behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you, nor shall any like you arise after you. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஒரு 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 ஆசீர்வாதம் வந்து பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வருகிறது. So the blessing of wise and understanding heart comes from the Holy Spirit. இந்த சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் அது சரீர பிரகாரமான ஆசீர்வாதமா ஆவிக்குரிய ஆசீர்வாதமா என்பதை கொஞ்ச நேரத்தில் நம்ம விளங்கிக் கொள்வோம். In a little while we will understand whether this wisdom and understanding given to Solomon is a physical or a spiritual thing. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி வந்து அபரிமிதமான ஞானத்தையும் அபரிமிதமான உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் சாலமோன் இடத்திலே தங்கி இருந்தார். The Spirit of God who gives an abundant wisdom and an abundant understanding was resting upon Solomon. இன்னும் நியாயாதிபதிகளை பாருங்க, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சிம்சோனும் அவனுடைய தாயும் தகப்பனும் அவனுக்காக பெண் பார்க்க திம்னாத்துக்கு போனார்கள். அவர்கள் திம்னாத்தின் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். It goes like this. So Samson went down to Timnah with his father and mother and came to the vineyards of Timnah. Now to his surprise, a young lion came roaring against him, and the Spirit of the Lord came mightily upon him, and he tore the lion apart as one would have torn apart a young goat. இது வந்து இவன் வந்து ஒரு நியாயாதிபதிக்குரிய வந்து ஆலோசனையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்கியிருந்தார் என்றால் சிம்சோனின் மேல் தங்கியிருந்தார். So we know that he was a judge, and the Spirit of God who can give the counsel was resting upon him. இது யாரோடு சண்டை போட வேண்டும், எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எப்படி ஆலோசனை செய்ய வேண்டும் என்று இன்னும் அதிகமாக எப்படி சரீர பலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். So this Holy Spirit rested on Samson to give him advice on whom to advise on who to fight and how to judge and how to have extraordinary physical strength. இதில பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆசீர்வாதம் வந்ததனால இது நம்ம சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று நம்ம அதை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். We can consider that since it is coming in the Old Testament, we can consider that as a bodily blessing or a physical blessing that God is giving to them. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த காலத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. Again I am reading the spiritual blessing that belong to this age. ஏசாயா 11வது அதிகாரம் 1வது 2வது வசனம். Isaiah chapter 11 verses 1 and 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது இயேசு கிறிஸ்துவின் மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார். It says, there shall come forth a rod from the stem of Jesse, and a branch shall grow out of his roots. The Spirit of the Lord shall rest upon him. This is a messianic prophecy. The Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. பாருங்க, சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளி இருந்தார். அதே
ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் தங்கி இருந்தார். God has given, this Holy Spirit has given the spirit of wisdom and understanding to Solomon, and the same spirit was resting upon Jesus Christ. சிம்சோனின் மேல் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதமாகிய ஆலோசனையும் அபரிமிதமான சரீர பலனையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியானவர் தங்கியிருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் மேலும் ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிற ஆவியானவர் தங்கி இருக்கிறார். The spirit who has given the counsel and the might was resting upon Samson the judge. The same Holy Spirit was resting upon Jesus Christ. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகியால் ஆவிக்குரிய ஞானத்தையும் உணர்வையும் ஆவிக்குரிய ஆலோசனையும் பலனையும் ஆவிக்குரிய அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் கொடுக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார். Since this is a spiritual blessing, therefore he bestowed the spiritual counsel and might, spiritual wisdom and understanding, and spiritual knowledge, and the fear of the Lord was resting upon Jesus Christ. சரீரப்பிரகாரமாக தேவன் சாலமோனை அபரிமிதமாக ஆசீர்வதித்து இருந்தாலும் ஞானத்திலும் உணர்விலும் அவனுக்கு ஒரு எல்லை உண்டு. So even though the Spirit of blessed him with the counsel, but they had a limit in his knowledge. ஒரு அளவுதான் உண்டு. There was a limit for that. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அளவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. Here we are reading about the limit that God has given to Christ Jesus. ரோமர் 3வது யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனம். John chapter 3 verse 34. தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் அபரிமிதமாய் கொடுத்திருக்கிறார். For he whom God has sent speaks the word of God, for God does not give the Spirit by measure. அளவில்லாத ஆவிக்குரிய ஞானம், அளவில்லாத ஆவிக்குரிய உணர்வு என்கிற ஆசீர்வாதத்தை இயேசு பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கொடுத்திருந்தார். God has given an infinite spiritual wisdom and an infinite spiritual understanding in Christ Jesus. இதுதான் மேன்மையானது உன்னதமானது என்று இது அழைக்கப்படுகிறது. That is why it has been called as a blessing from above or from heavenly places. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது பூமிக்குரியது, இந்த பூலோகத்துக்கு உரியது என்று நம்ம பார்க்கிறோம். What has been given to Solomon belongs to this world or earth. பாருங்க, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெரியதா அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெரியதா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெரியதா என்று இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். We are seeing that what Jesus Christ is telling about the physical blessings and the spiritual blessings, which is great. எந்த விதத்துல நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் சரீரப்பிரகாரமாக பெற்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் புதிய ஏற்பாட்டு சபையை ஆசீர்வதிக்கிறார். நாம் எவ்விதத்திலே மேலானவர்கள். So the God is blessing the New Testament church more than what the physical blessing the Old Testament saints have received. இவ்வுலகத்தில் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சாலமோனை விட பெரியவன் எவனும் எழும்புவதில்லை என்று தேவன் அவனுக்கு என்ன செய்து என்று கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given a promise to Solomon that no one greater than him will be arising. பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3:11-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ ஞானத்தை உனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருப்பதும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். So here God is giving like this: behold, I have done according to your word. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you and after you. And I have given also what you have not asked, both riches and honor, so that there shall not be anyone like you among the kings of all your days. அடுத்து இயேசுக்கு சொல்றார் பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு வேதபாரகர் பரிசேயர் பதில் சொல்லும் வண்ணமாக இவ்வாறு கூறினார். தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.
ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்தியாதரோடு எழுந்து நின்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அசட்டை செய்த இந்த சந்ததியின் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று சொல்கிறார். Jesus answered the scribes and Pharisees, saying in Matthew 12:42, the queen of south will rise up in the judgment with this generation and condemn them for neglecting the spiritual blessings. ஆவிக்குரிய ஞானம், உணர்வு, பெலன் இவைகளிலே சாலமோனுக்கு சமமானவன் ஒருவனும் அவனை விட பெரியவன் எழும்புவது இல்லை என்று தேவன் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். So God promised that no one would rise like Solomon in all his wisdom, understanding and accomplishments. இயேசு ஐஸ்வரியத்தில் தச்சன், அவ்வளவுதான். So Jesus was a carpenter in his wealth, படிப்பறிவில் கல்லாதவர், அவ்வளவுதான். but illiterate in education. பாருங்க, ஐஸ்வரியத்தில் சாலமோன் எவ்வளவோ பெரியவன். So in wealth, how big is Solomon? படிப்பறிவில் சாலமோன் எவ்வளவோ பெரியவன். In education, he was so much higher. ஐஸ்வரியத்தில் இயேசு கிறிஸ்து தச்சன். In wealth, Jesus Christ was a carpenter. கல்லாதவன் என்று பெயர் பெற்றவர். He was called as an illiterate. ஆனால் அவருக்குள்ளாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர் கூறிய உன்னதங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஞானம், உணர்வு, ஐஸ்வர்யம் என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றதினால் அவர் சாலமோனிலும் பெரியவராக என்ன செய்கிறார்? மாறிவிடுகிறார். But because he has received the spiritual blessings of the wisdom, understanding and wealth, he was considered greater than Solomon. பாருங்க, பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மை உடையதாக இருக்கிறது என்று பாருங்கள். So see, more than the physical blessings, how much greater the spiritual blessings that is in the heavenly places. சாலமோனும் ஞானமும் உணர்வும் தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். Solomon also got the wisdom and understanding from the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவும் ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். Jesus Christ also received the spirit of wisdom and understanding from Holy Spirit. ஆனால் உன்னதங்களிலே இருந்து வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததால் அவர் சாலமோனிலும் பெரியவராக மாற்றி விடுகிறார். Because he has received the spiritual blessings from the heavenly places, he was considered greater than Solomon. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் அளவோடு அல்ல, அளவில்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுத்தது போல நமக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது வழிந்தோடுகிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். When we are receiving the Spirit of God without measure, he is giving the overflowing spiritual blessing in us. நம்ம பழைய புதிய ஏற்பாட்டை சேர்ந்தவங்க நம்ம நிற்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்கள் நம்மை பார்த்து அதிசயப்படத்தக்க வண்ணமாக, நம்மளை உற்று பார்க்கத்தக்க வண்ணமாக தேவன் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். When we are standing when the Old Testament saints are seeing us, are getting astonished by seeing us, that is how God has blessed with the abundance of the spiritual blessing in us. யோவான் 8வது அதிகாரம் 56, 57, 58 நான் வாசிக்கின்றேன். அவங்க பரிசை சொல்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்ட யூதர்களுக்கு இயேசு உத்தரவு சொல்லும் வண்ணமாக, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய பூலோக நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான். ஏனெனில் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன், மனுகுலத்தின் மீட்பின் நாளை நான் அவனுக்கு வெளிப்படுத்தினேன் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சொல்கிறார். When the Pharisees were asking Jesus, you are not at 50 years old and have you seen Abraham? For that Jesus is responding like this, most assuredly I say to you, because I am before Abraham was, I have made known to him the day of redemption of the mankind. He has seen my days and rejoiced. பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையர்தான் என்று எதை குறித்து சொல்கிறார் என்றால், ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்த இன்சிடென்ட் தான் சொல்கிறார் என்று அவங்க சொல்றாங்க. So what the Bible scholar talking about,
consider this when Jesus is talking about this, is the Abraham's sacrificed Isaac in Genesis. This incident, they were considering that. ஆதியாகமம் 22 அதிகாரம் 10 12 வரைக்கும் 13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 10 12 13. ஆபிரகாம் பலியிடுவதற்காக தன் குமாரனை வெட்டும்படி கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது கர்த்தருடைய தூதனானவர், இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதன் வரவில்லை, கர்த்தருடைய தூதனானவர் மேலே இருந்து அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்கிறார். I am reading in Genesis 22 verses 11 and 12. When Abraham reached out and took the knife to slaughter his son for sacrifice, the angel of the Lord said, here it is not called as an angel, but rather an angel of God with reverence, which is the Jesus Christ, the pre-incarnate who appeared before coming to this world. ஆமா, Don't lay your hand on the child. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சௌரன் சொன்ன போல ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை நம்ம அங்கே பார்க்கிறோம். We are seeing that pre-incarnate Jesus Christ there in that mountain. இங்க பாருங்க, அந்த இடத்துல இப்படி வருகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ இதோ என்று வரும் பொழுது உற்று பாருங்கள் என்று அர்த்தம். பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக, அதாவது ஆபிரகாமுக்கு முன்னாக இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பின்னால நடக்க போகிற காலங்களிலே அவனுக்கு பின்னாக வர்ற நாட்களை முட்புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். முட்புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டால் முட்கிரீடம் தன் தலையில சூடப்பட்டவராய் இரட்சகராகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரை அவன் கண்டான். So here we are seeing, and Abraham lifted up his eyes and looked, and behold. When behold means, the Bible says it calls to look closely and know him. So that means while Abraham was before, it says it means that Abraham after this in the following days he saw a ram caught in a thicket by his thorns. This means he saw the Savior, the Lamb of God, with a crown of thorns placed on his head. That is going to happen in future. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். And Abraham went and took the ram and offered him for a burnt offering instead of his son. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படும் நாளை தன் ஆவிக்குரிய கண்களால் பார்த்து மனுகுலத்திற்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதை, மனுகுலம் முழுவதும் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதை தன் கண்களால் கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். So Jesus Christ is saying here, Abraham saw with his spiritual eyes the day of the crucifixion of Jesus Christ and rejoiced as the Lamb of God was sacrificed in place of mankind, and the entire race was redeemed from sin. முன்னாக இருக்கிற பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்கடாவை பலியிட்டு அவர்களுடைய பாவங்களை தேவன் மன்னித்தார். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறப்போகிற புதிய ஏற்பாட்டினுடைய ஜனங்களை அவன் பார்க்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்த்து அவனை விட நம்ம பெரியவர்கள் என்று சொல்லி களி கூர்ந்தான். So when the Old Testament saints sin have been redeemed by forgiven by sacrificing the physical lamb, Abraham has seen that the Lamb of God was sacrificed for the sins of the whole mankind, and he rejoiced that we are greater than those people. இந்த 1 பேதுரு 1:10 கூட நம்ம வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டில் உள்ள நம்மை பார்த்து உற்று பார்க்க அவர்கள் ஆசையாக இருந்தார்கள். அதே போல வருகிறது, தேவதூதர்களும் உற்று பார்க்க அவர்கள் ஆசையாக இருந்தார்கள் என்று நம்ம படிக்கின்றோம். So in 1 Peter we are studying that the Old Testament prophets and the angels were eager to desire to look unto our blessings. பாருங்க, இவ்வளவு நேரமான இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். எது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், எது ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம் என்று நம்ம பார்த்தோம். Till now we have seen the introduction, that is what is the physical blessing and what is the spiritual blessing. சாலமோன் பெற்றுக்கொண்ட ஞானம் எல்லாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். All the wisdom that Solomon received is the physical blessing. ஆனால் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ ஞானமும் உணர்வும் உள்ள பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படுகிற ஆசீர்வாதம். All the spiritual blessing that Jesus Christ has received is the spiritual blessing received from the Holy Spirit. பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கின்றோம், இம்மைக்காக மாத்திரம்,
அதாவது பூலோக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் எனக்கு படிப்பின் ஞானம் வேண்டும் என்பதற்காக, இப்பூமியில் உள்ள ஜனங்களைப் போல உம்முடைய பிள்ளைகளாகி எங்களையும் ஐஸ்வர்யம் வேண்டும் என்பதற்காக, நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காக, பதவியில் அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் கூறுகிறது. The scripture tells in 1 Corinthians 15:19, if only for this life we have hope in Christ. That means for the blessings of this world, for the wisdom of study, for the prosperity of us and our children, like the people of this earth, for good health, for a good rise in position, for blessings of business, but neglect the spiritual blessing, we will be the most pitiable of all men. இந்த சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவியானவர் கொடுக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இதுக்கு மாத்திரம் இயேசு தேவனை பற்றி கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அசட்டை செய்கிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். All these physical blessings are given by Holy Spirit only, but if we have hope in Christ for only for this life, we all are pitiable of all among all the men. பரிதபிக்கப்பட்டவன், அந்த பரிதாபமே என்ற வார்த்தை எப்ப சொல்லுவோம் தெரியுமா? So when we will use the word pitiable, ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். I will share a small example story. ஒரு கடற்கரையில் என்ன இருக்குது, மணலுக்கு பதிலாக நிறைய பெபிள் சொல்லுவாங்க, கூழாங்கல் கருத என்ன செய்யுது, அந்த கடற்கரை நிறைய கிடக்குது. On a beach, instead of sand, there are pebbles. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மிகவும் அந்த கூழாங்கல், அந்த பெபிள்ஸ்குள்ள கூழாங்கலுக்குள்ள மிகவும் விலை உயர்ந்த ஒரு கல் இருக்கிறது. அதை நீ ஒருவன் தேடி எடுக்கும் பொழுது அது அவனுக்கு சொந்தமாகி விடும் என்ற அறிவிப்பு வருகிறது. A precious gem also lies within those pebbles. If a man finds it and takes it, he can make it of his own. பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இதில் எந்த ஒரு கல் பிரஷியஸ் கல்லுன்னு இவனுக்கு தெரியாது. Among the thousands of stones, he did not know which one is the precious stone. அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த கல்லை கையில் எடுக்கிற சமயம் உன் கையில் சூடா இருந்துச்சுன்னா அதுதான் என்ன பிரஷியஸ் கல்லுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டது. It was told to him that the only sign you will have is when you take the precious stone, it will be warmer in your hand. அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு மனுஷன் நான் போய் அந்த ஒரு விலை உயர்ந்த கல்லை எடுக்க போறேன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவன் தேட ஆரம்பித்தான். A man was eagerly searching for that stone. ஒரு கல்லை எடுப்பான், அது கையில சூடா இல்லைன்னு அவன் என்ன செஞ்சிருவான், அது கடலுக்குள்ள எரிஞ்சிருவான். He picks up a stone and if it is not hot, he'll throw immediately into the sea. இன்னொரு கல்லை எடுப்பான், அது சூடா இல்லைன்னு இந்த கடலுக்குள்ள எரிஞ்சிருவான். He will take the second stone and if it is not hot, he will throw immediately into the sea. ஒரு வருஷம் ஆச்சுது. 1 year has gone. 2 வருஷம் ஆச்சுது. 2 years has gone. அவன் கையில எந்த விதமான கல் சூடா ஆகல. He has not found one warmer stone in his hand. இப்பொழுது அவனுக்கு என்ன பழக்கம் ஆயிருச்சுனா, கையில எடுக்கிற அந்த கல்லை தூர எறிகிற பழக்கம் அவனுக்குள்ள வந்து விட்டது. Now it has become a habit for him to quickly throw the stone he picks up. அவனுடைய அறிவு சொல்றதுக்குள்ளாக அந்த கல்லை எடுத்துட்டு தூர எறிஞ்சிரும். Before he could think, his hand would automatically throw it into the sea. 2 வருடம் 2 மாதம் ஆகி விட்டது. It was 2 years and 2 months now. ஒரு நாள் ஒரு கல் எடுத்தான், அது கையில சூடா இருந்துச்சு. One day he picked up a stone, it was warmer in hand. அவனுடைய சென்ஸ் இது சூடா இருக்குன்னு சொல்லி சென்ஸ் பண்றதுக்குள்ள அவன் கை அது தூர எறிஞ்சிருது. Before he felt the heat in his hand, he threw the stone into the sea. ஏன்னா பழக்கம். Because it was the habit of him. பழக்கம் வேற, நமக்குள்ள இருக்கிற சென்ஸ் வேற. So the habit is different from the sense we have inside of us. அது சூடா இருக்குன்னு இவன் சென்ஸ் பண்றதுக்குள்ள இவன் கை பழக்க தோஷத்துல தூர எறிஞ்சிருது. Before his brain senses the heat, his automatic behavior threw it into the sea. ஐயோ, அதுக்கு சூடான கல்லாச்சு சொல்லி கடலுக்கு போய் எடுக்க முடியுமா? So since he has thrown it into the sea, whether he could be able to take it back? அவனை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, அடப்பரிதாபமே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, அவனை பார்த்து சொன்னாங்க. So everybody saw him, told that how pity it is. பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அசட்டை செய்து சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் கர்த்தரை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை இதில் ஆசீர்வதிங்க அதில் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள்
பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் கூறுகிறது. The scripture tells that the one who is more focused on the physical blessings, ignoring the spiritual blessings, is most pitiable among all. இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய அபரிமிதமான ஆசீர்வாதம் தான் முதலாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. We are seeing first the abundant blessing, spiritual blessing that the Holy Spirit is giving to us. இப்பொழுது நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒண்ணே நம்ம தியானிக்கலாம். We can meditate only one thing with the time that is available for us. பாருங்க, ஞானத்தையும் உணரும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் தங்கியிருந்தார்? இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருந்தார். The Spirit of the Lord rested on Jesus Christ, the Spirit of wisdom and of understanding, the Spirit of counsel and of might, the Spirit of the knowledge and fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது சரீரப்பிரகாரமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது. When we say the fear of the Lord, there is a physical fear of the Lord and there is a spiritual fear of the Lord as well. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தேவன். Whether the fear of the Lord is required because Jesus Christ himself is God. ஆனால் மேசியாவாக இயேசு கிறிஸ்து 100 விழுக்காடு 100% அவர் குமாரனாக இந்த உலகத்தில் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அருளின முதலாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவருக்கு ஆசீர்வாதமாக அருளினார். But when the Messiah Jesus dwelt on this earth in 100% flesh, the first thing that the God bestowed upon him was the boundless anointing of the Holy Spirit. ஸ்டான்லி அப்படிங்கிற ஸ்டான்லி அங்க சொன்னாங்க, இந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே அநேகர் அநேக சபைகளிலே பயப்படாதிருங்கள் 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 365 பயப்படாதிருங்கள் இருக்கு, அதனால பயப்படவே தேவையில்லை என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் மனுஷனை விட்டு என்ன செஞ்சு விட்டது? போய்விட்டது. The brother Stanley used to say that the excessive preaching of do not be afraid, because there are 365 fear not is there in the scripture. In the churches of Tamil Nadu, all the fear of the Lord has gone. சரீர பிரகாரமான தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது. Fear of the Lord in the physical sense is also there, and the fear of the Lord in spiritual sense is also there. பாருங்க, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் முந்தினது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிந்தினது என்று நான் சொன்னேன். I have told you the physical blessing was the first one and the spiritual blessing is the later one. அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சரீர பிரகாரமாக தனக்கு பயப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பி சரீர பிரகாரமான பயத்தை தேவன் அவர்களுக்கு அருளினார். In the Old Testament, in order to bring the fear of the Lord, God has given the physical fear of the Lord. யாத்திராகமம் 19 அதிகாரம் 17-18 நான் வாசிக்கின்றேன். சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கற்பனைகளை கொடுப்பதற்காக ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது, அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. So I am reading Exodus 19 verses 17 and 18. Moses led the people out of the camp to meet God at Mount Sinai to give them the 10 commandments, and they stood at the foot of the mountain. Mount Sinai was covered with smoke because the Lord descended on it in fire. யாத்திராகமம் 19-16 வாசிக்கிறேன். பாளையத்திலிருந்து ஜனங்கள் மிகவும் நடுங்கினார்கள். I am reading in verse 16 in chapter 19. On the morning of the third day, there was a thunder and lightning with a thick cloud over the mountain and a very loud trumpet blast. Everyone in the camp trembled. யாத்திராகமம் 20-20 வாசிக்கிறேன். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயத்தோடு உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று சொல்கிறான். In Exodus 20:20, Moses said to the people, do not be afraid, God has come to test you so that the fear of God will be with you to keep you from sinning. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரீர பிரகாரமாக தேவன் அருளிய பயம்.
So in Old Testament, the fear of God given by God to the Old Testament saints was a physical blessing. அது வந்து ஆசீர்வாதம் அல்ல, பயமுறுத்துகிற, ஒருவனை பயப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு பயம். This was not a blessing, it is the thing that given to tremble or terrify the person. நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக தேவனுக்கு படுகிற பயம் இருக்கிறதா? Whether we have the physical fear of the Lord in our life, 100% நம்ம வந்து என்ன பாருங்க, சரீர பிரகாரமாக தான் தேவனுக்கு பயப்படுகிறோம். so I can say that 100% we are fearing the Lord in our flesh or in our body. ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு படுகிற பயம் என்றால் நாம் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. If it is the fear of the Lord in the spiritual sense, we have not understood properly. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அது வந்து சரீர பிரகாரமான பயமா ஆவிக்குரிய பிரகாரமான பயமா நீங்க சொல்லுங்க. I am telling one fear, you can tell me whether it is a physical fear or a spiritual fear. ஐயோ நான் நீ காலையில் நான் ஜெபிக்கல, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துருமோ என்று நீங்க பயப்படுகிறீர்களே, அது எந்த பயம்? I did not pray this morning whether any accident will happen in my life today. What kind of fear it is? நான் வந்து இப்போ ஒரு மாசம் ஆயிருச்சு, நான் இன்னும் உபவாசம் ஜெபிக்கவில்லை, ஏதாவது ஒரு காரியம் எனக்கு நடந்து விடுமோ, கர்த்தர் என்னை தண்டித்து விடுவாரோ என்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது எந்த விதமான பயம்? For the past 1 month I have not fasted, whether something negative will happen to me or God will punish me for that. What kind of fear it is? ஏதாவது நமக்கு ஒரு இந்த தப்பு செஞ்சா கர்த்தர் என்னை தண்டித்து விடுவார், கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தரை தண்டித்து விடுவார் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களே, அது எந்த விதமான பயம்? You are afraid of the God that if I am not doing something right, God will punish me. What kind of fear it is? இதெல்லாம் சரீர பிரகாரமான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். These are all the physical fear of the Lord. பாருங்க, 1 ராஜாக்கள் 21 ஆகாப் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது தேவன் அவனை இறந்து விடுவார் என்று சொன்ன பொழுது அவன் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவன் மனம் திரும்பி தாழ்மையாய் நடந்து கொண்டான். தேவன் அவனுக்கு இறங்கினார். So in 1 Kings 21, I am reading, when the Holy Spirit prophesies through Elijah that Ahab would die because of his sin, Ahab was afraid and tore his clothes, put sackcloth on his body, fasted and prayed for God's mercy and humbly acted. So God came down. Yes, he came down and he has given his mercy. அவன் ஆவிக்குரிய பயம் அல்ல, அவன் சரீரப்பிரமாக தேவனுக்கு பயந்ததினால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் பாவம் செய்யும்படியாக திரும்பி விட்டான். So it is not the fear of the Lord in the spiritual sense, but physically he feared for the Lord. After some time he returned back to his sin. உபாகமம் 28:15 68 வரைக்கும் தேவன் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கும், இந்த நீ வாளாகாமல் தலையவாய் கீழாக மேலாவாய், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆசீர்வாதங்கள்? இது யாருக்கு பயப்படுகிற பயம்? As in Deuteronomy chapter 28, 15 to 68, God is telling that if you follow my commandments, I will give all these blessings. If you are not following my commandments, you will receive all these curses. What kind of fear it is for God? நான் உன்னை சபிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறதுனாலே நம்ம பயப்படுகிறோம். அது எந்த விதமான பயம்? அது சரீர பிரகாரமான பயம். So when God says, I will curse you, we have a fear of God. What kind of fear it is? It is a physical fear we have. அப்படி என்றால் நம்ம இவ்வளவு நாளும் பயந்து கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் ஒன்றாகிய ஆவிக்குரிய தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. இது சரீர பிரகாரமாக தேவன் என்னை அடித்து விடுவார், தேவன் என்னை வந்து ஏதாவது பண்ணி விடுவார் என்று சரீர பிரகாரமாக தேவனுக்கு பயப்படுகிற பயம். So the fear that we have till now is it a physical fear that God will punish for my sins? இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னதங்களிலே இருக்கிற ஆசீர்வாதமாக அவர் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். But God has given this fear of the Lord inside Christ Jesus as a heavenly blessing. பாருங்க, அந்த இடத்துல வந்து அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் என்று ரெண்டு சேர்ந்து வருகிறத என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். We can see both the knowledge and the fear of the Lord comes together in those verses. ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவு வந்த பொழுதிலும் அந்த அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளாக அவர்கள் என்ன செய்யல, நடத்தவில்லை. Even though Adam and Eve have gained the knowledge of evil and good and evil, that fear has not led into the fear of the Lord. நம்ம வந்து ஆண்டவர் என்னை அடித்து விடுவார், ஆண்டவர் என்னை ஏதாவது தண்டித்து விடுவார் என்கிற அந்த நமக்கு இருக்கிற அறிவு
அந்த அறிவு நாம் நன்றாக இருக்கும் பொழுது மறுபடியும் பாவம் செய்ய நம்ம தொடங்கி விடுகிறோம். ஏனென்றால் அந்த அறிவு நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள என்ன செய்யவில்லை, நடத்தவில்லை. The knowledge we have that the God will punish if I do sin, that knowledge is not driving me into the fear of the Lord. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன். ஆதாம் பாவத்தில் விழுந்ததன் மூலம் நன்மை தீமை அறியத்தக்க அறிவை பெற்றான். அந்த அறிவு இருந்த போதிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அந்த அறிவு அவனை தேவ பயத்துக்குள்ளாக நடத்தவில்லை. தேவன் சரீரப்பிரகாரமான தண்டனை சொல்லிய போதிலும் அந்த அறிவு அவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. அந்த சரீரப்பிரகாரமான அறிவு தேவ பயத்துக்குள்ள என்ன செய்யல, நடத்தவில்லை. So I'm reading one statement that connects everything. Adam has acquired the knowledge of good and evil through his fall into sin. Despite that knowledge, he committed sins against God. That knowledge did not lead him into the fear of God. Even though God spoke to physical punishments, that knowledge was of no use to him. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அறிவையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து இறங்கினது. The spiritual blessing that has given into Christ Jesus came as a spiritual blessing with the knowledge and the fear of the Lord. பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் வரை அவர் மலை பிரசங்கத்தில் எத்தனையோ நியாயப்பிரமாணத்திற்கும் மேலாக உயர்ந்த ஒரு கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவர் போதிக்கிறார். So in Matthew chapters 5 through 7, Jesus Christ revealed the beyond knowledge or the law of Christ in the Sermon on the Mount. கிறிஸ்துவின் பிரமாணம் நியாய பிரமாணத்தை விட உயர்ந்தது. The law of Christ is greater than the normal law. அந்த இடத்துல நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வீர்கள் என்று அந்த தேவன் அடித்து விடுவார் என்ற பயத்தோட இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை செய்தார். Whether he has done all these things with the fear to the law? இல்ல. No. பாருங்க, அப்போ ஆவிக்குரிய அந்த அறிவு பரிசுத்தாவியானவர் வந்து உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த அறிவு எங்க இப்படி வருகிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. So when God blesses with the spiritual blessing, how that knowledge comes to us is the fear of the Lord is the beginning of wisdom. And the knowledge of the Holy One is the understanding. சரீரப்பிரகாரமான அறிவு நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இருந்த பொழுதிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாய் நீ நடத்தவில்லை. The physical knowledge was there to understand what is evil and good. That did not lead them into the fear of the Lord. உன்னதங்களிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் அதுவும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் எனக்கு கொடுக்கிறது. அந்த அறிவு பரிசுத்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக என்னை நடத்துகிறது. The spiritual blessing that is coming from the heavenly places is also giving a knowledge. That knowledge leads me into the fear of the Lord. மாம்சத்தின் பெற்றுக்கொண்ட அறிவு எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, மாம்சத்தின்படி நான் பெற்றுக்கொண்ட அறிவு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னதங்களிலே இருந்து வருகிற ஆசீர்வாதத்தில் கொடுக்கிற அறிவு பரிசுத்தரை பற்றி அறிகிற அறிவு. The physical knowledge that I receive to know the good and evil is a physical knowledge, but the knowledge that I receive from the spiritual blessings is from above, and it leads to know about the Holy One. நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், இது யாருக்குரிய பயம் நீங்க சொல்லுங்க. I'll ask some questions, you can tell which kind of fear it is. தேவதூதர்கள் எல்லாம் உன்னதங்களிலே பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். இது சரீரப்பிரகாரமான பயமா, இது வந்து பரிசுத்தரை அறிகிற அறிவினால் வருகிற பயமா? So all the angels are praising God, the holy and the holy and the holy one. Okay, what kind of fear they have, whether it is a physical fear or the fear that comes from the knowledge of knowing the Holy One. முற்பிதாக்களில் ஒருவனாகி யாக்கோபு லாபான் இடத்திலே சொன்ன பொழுது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொன்னானே, அப்படி என்றால் ஈசாக்கு தேவனை அடித்து விடுவார் என்று அவன் அந்த ஒரு பயம் அவனுக்குள் இருந்ததா, அல்லது தேவனுக்குரிய பயபக்தி அவனுக்குள்ளா இருந்ததா?
Why did Jacob, one of the patriarchs, tell Laban that God was the fear of Isaac? Whether Isaac feared that the God will smote him, or he has revered God because of his understanding about him. யோனா மாலுமிகளிடத்தில் சொன்ன பொழுது, நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னானே, அவன் எதற்காக தேவனிடத்தில் பயந்தான்? அவன் பாவம் செய்த பொழுது தன்னை அடித்து விடுவார் என்று பயந்தானா, அல்லது உண்மையாகவே தேவனுடைய அறிகிற அறிவை அறிந்து பயபக்திக்குரிய அந்த பயபக்தி அவனுக்குள்ளாய் வந்ததா? Why did Jonah tell the sailors, I fear the Lord, the God of heaven? Whether he had feared the Lord because he sinned, he will strike him, or by the understanding of the Holy One, he has revered him. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன். பரிசுத்தரை குறித்ததான அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளாய் வரும்போது பாவத்தை குறித்து தேவன் என்னை தண்டிப்பார் என்று சரீரப்பிரகாரமான கர்த்தருக்கு பயப்படும் வருவதை விட பரிசுத்தரை அவன் அறிந்து கொள்வதனால் பயபக்தி என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாய் வருகிறது. I read a statement, when knowledge of the Holy One comes into a person, rather than the physical fear of the Lord, which is that God will punish me for my sin, a fear of the Lord called reverence arises within me because I know that Holy One. நான் சரீரப்பிரகாரமாக தேவனுக்கு பயப்படும் பொழுது நான் பாவம் செய்வதற்கு எனக்கு நிறைய சான்ஸ் உண்டு. When I am fearing the Lord in my physical being, there is many chance that I'll go back to my sins. ஆனால் என்னுடைய ஆவியிலே உன்னதமானவர் பரிசுத்தாவியானவர் அருளுகிற அந்த பரிசுத்தரை குறித்து நான் அறிந்து கொண்ட பிறகு நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்ல மாட்டேன், என்னால் பாவம் செய்ய முடியாது. After understanding of the Holy One in my spirit, I will not say that I will not sin, but I cannot sin. ஒன்னே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். என் பையன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, 5 வயசாக இருக்கும் பொழுது பெரம்பெடுத்தனா அவன் பயப்படுவான். One thing I will tell and finish the sermon. When my son was at the age of 5, when I took the stick, he will be afraid of me. அது என்ன பயம்? What kind of fear it is? அப்பா அடித்து விடுவார்கள் என்ற அப்பாவுக்கு பயப்படுகிற பயம். My father will punish me. That is why that kind of fear is for the fear of the father. என் பையனுக்கு இப்பொழுது 35 வயசாகுது. Now he is 35 years old. இன்றைக்கு அவன் எனக்கு பயப்படுகிறான். Today he is fearing me. நான் அடித்து விடுவேன் என்று பயப்படுகிறானா, அல்லது அப்பா ஒரு மரியாதைக்குரியவர் என்று பயப்படுகிறானா? Whether he is fearing me with the reverence, or he fears that I will strike him. அது அப்பாவுக்கு பயப்படுகிற பயம். இது அப்பா பயபக்திக்குரியவர் என்று பயப்படுகிற பயம். That is the fear of the father. The second one is the reverence for the father. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அதில் முதலாவது நம்ம பார்த்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். We have seen the spiritual blessings in the heavenly places. The first one is the anointing of the Holy Spirit. Through that he gives the knowledge of the Holy One to fear him. கண்களை எல்லாரும் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? Let's all close our eyes and pray.